Hello all, welcome to Mysterious Medicos. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ECG தான் பார்க்க போறோம். சோ ECG னா என்ன, அதை எப்படி பார்க்கிறது, அதோட ப்ராப்பரான மெத்தட் என்ன அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ECG அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படினு பார்த்தோம்னா எலக்ட்ரோகார்டியோகிராம். ஸோ எலக்ட்ரோகார்டியோகிராம் அப்படின்னு சொல்கிறது அது ஒரு கிராஃபிக்கல் ரெக்கார்ட். அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஹார்ட்டில் இருக்கிற சின்ன சின்ன அந்த கரண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கரண்ட்டோட லெவல் எப்படி இருக்குது, அதாவது நம்ம கார்டியோ மசில்ஸ் இருக்கு இல்லையா, கார்டியோ மசில்ஸால் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கரண்ட்டோட லெவலை வச்சு நம்ம ஹார்ட்டோட கண்டிஷன் எப்படி இருக்குது, கரெக்டான கண்டிஷனில் இருக்கா இல்லை ஏதாவது அப்நார்மலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கிராம், அதாவது அந்த கிராஃப் பேர் தான் எலக்ட்ரோகார்டியோகிராம். நெக்ஸ்ட்டு அந்த மிஷினுக்கு பேர் என்ன அப்படின்னா எலக்ட்ரோகார்டியோகிராஃப். இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஹார்ட்டில் இருக்கிற அந்த சேஞ்சஸை வந்து ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஒரு மிஷின். ஓகேவா, இதில் இருந்து தான் அந்த கிராஃப் மாதிரி வரும் இல்லையா, அந்த மிஷினில் அந்த கிராஃப் மாதிரி வரக்கூடிய மிஷினுக்கு பேர் தான் எலக்ட்ரோகார்டியோகிராஃப். நெக்ஸ்ட் இதை டிஸ்கவர் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோன்னா என்தோவன் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு இதை வந்து ECG அப்படிங்கிற மிஷினை வந்து கண்டுபிடிச்சாரு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வாலர், இவர் தான் என்ன பண்ணார் அப்படின்னா இந்த ECG மிஷினை வந்து ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணது. ஸோ ஃபாதர் ஆஃப் த எலக்ட்ரோகார்டியோகிராஃபி அப்படின்னு பார்த்தோன்னா அது என்தோவன். இப்போ நார்மலாக இருக்கக்கூடிய வேவ்ஸ், அதாவது ECGயில் நம்ம பார்ப்போம் இல்லையா, அந்த வேவ்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட் என்ன இருக்கும் அப்படின்னா PQRST. இந்த நடுவில் இருக்க அந்த லைனுக்கு பேர் வந்து பேசில் லைன். ஸோ இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா இதில் இருக்கிற இந்த அப்நார்மலிட்டிஸ், அதாவது P வேவ் எப்படி இருக்குது, Q எப்படி இருக்குது, R, அதுக்கப்புறம் இந்த S அண்ட் T, இதுதான் வந்து ஓவராலாக ECG நம்ம எல்லாத்தையுமே இதில் பார்ப்போம். ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம இது இருக்கு இல்லையா ஏட்ரியமோட அந்த கான்ட்ராக்ஷன், அதுக்கப்புறம் ரிலாக்ஸேஷன், அதுக்கப்புறம் வென்ட்ரிகல் கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷனை பற்றிலாம் இதை ப்ராப்பராக நம்ம இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நார்மல் கண்டிஷனில் ECG எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது வந்து நார்மல் கண்டிஷன். ஸோ இதில் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம அவுட் சைட் வெளியே வந்து எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. ஓகேவா, நம்ம பாடி வந்து ரிலாக்ஸாக இருக்குது, நம்ம பாசிட்டிவாக இருக்குது. உள்ளே இருக்க நம்ம ப்ரெஷர் எப்படி இருக்குது அப்படின்னா ஸோ அதோட இது எல்லாமே நெகட்டிவில் இருக்குது. இதெல்லாம் என்னது அப்படின்னா பாலிமைஸ்டு மெம்பரைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு என்ன பண்ணணும்னா இந்த லெட்ஸை வைப்பாங்க, நம்மளுக்கு ஒரு 6 லெட் வைப்பாங்க, அப்புறமா கையில் 2 கையிலையும் 2 கால்லையும் வந்து அதுக்கப்புறம் தனியாக வந்து லெட் வைப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா அந்த கரண்ட் சப்ளை வந்து ப்ராப்பராக எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வைக்கிறதா இது. ஸோ அப்படி இருக்கும் போது நம்ம பாடிக்கு வெளியே வந்து எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது, பாடிக்கு உள்ளே இருக்கிற அந்த கரண்ட் வந்து எல்லாமே இது மாதிரி மைனஸ் மாதிரி காட்டுது. ஸோ இதுக்கு என்ன அப்புறம் ஆகும் அப்படின்னா இது மாதிரி இந்த ஸ்டிமுலேஷன் நம்ம கொடுத்ததுக்கு அப்புறமா இதுதான் வந்து ஓவராலாக நார்மலாக பாலிமரைஸ்ட் இப்படி தான் இருக்கும். ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னா டீபாலிமரைஸ்ட் ஆகும். அதாவது இந்த இடத்துல நம்ம ஸ்டிமுலை வச்சதுக்கப்புறம் அந்த ஸ்டிமுலை என்ன ஆகும் அப்படின்னா இங்கே இருக்கிற இது வந்து பாசிட்டிவாக இருக்கிறது நெகட்டிவாகவும், நெகட்டிவாக இருக்கிறது பாசிட்டிவ், அதான் அப்படியே இதை சேஞ்ச் ஆகிடும். அதான் டீபாலிமரைசேஷன். ஓகேவா, அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னா இந்த டீபாலிமரைசேஷன் என்ன ஆகும் அப்படின்னா அது அப்படியே இந்த சைடு சேஞ்ச் ஆகும். ஸோ இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டே வரும். இப்படி ஒன்றில் நடக்கிறது இன்னொரு விஷயத்தில் திரும்பியே நடக்குது, அதை வந்து ரீபாலரைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இந்த ECG இருக்கு இல்லையா, இந்த ECGயில் முக்கியமாக நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா P வேவ் அப்படின்னு சொல்கிறது பாருங்கள், இது ஒரு சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு இதுதான், கொஞ்சம் மேலே தூக்குன மாதிரி இருக்கும், அதான் ஸ்மால் அப்வர்ட் அப்படின்னு இருக்கும். அடுத்தது என்ன அப்படின்னா அதுக்கு அடுத்து என்ன வரும் அப்படின்னா QRS வேவ். இது என்ன அப்படின்னா இது கொஞ்சம் தூக்குன மாதிரி கொஞ்சம் மேலே இருக்குது, Q வந்து கொஞ்சம் மேலே கீழே இருக்கிற மாதிரி இருக்கும், R வந்து ரொம்பவே மேலே இருக்கும், இதை பார்த்தாலே தெரியும். அதுக்கப்புறம் S அப்படிங்கிறது கொஞ்சம் கீழ் நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு P வேவ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ P வேவ் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா அது ஒரு டீபோலரைசேஷன், அதாவது ஏட்ரியம் கன்ஸ்ட்ரக்ஷனை பார்க்கக்கூடியது, அதாவது சிஸ்டோலோட லெவலை பார்க்கக்கூடியதை வந்து P வேவ். அடுத்தது என்ன அப்படின்னா QRS, இது வந்து ஒரு ரேஞ்சு. ஸோ இதில் என்ன பார்ப்போம் அப்படின்னா வென்ட்ரிகலோட டீபோலரைசேஷனை பார்ப்போம், அதாவது வென்ட்ரிகல் கன்ட்ராக்ஷனை வந்து பார்ப்போம். இது என்ன அப்படின்னா வென்ட்ரிகல் சிஸ்டோல். ஸோ இதில் ஏட்ரியமோட கன்ட்ராக்ஷன் எப்படி இருக்குன்னு P வேவில் பார்க்க முடியும். Q அப்புறம் R அப்புறம் S இது மூணுத்தையும் சேர்த்த மாதிரி இருக்கிற இந்த வேவில் வந்து நம்ம வென்ட்ரிகலோட கன்ட்ராக்ஷனை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா டி வேவ் அப்படின்னு சொல்கிறது அது பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு டூம் ஷேப்புக்கு இருக்கும். ஸோ இங்கே நல்லா பாருங்கள், இதோ இருக்குது பாருங்கள், ஒரு டூம் ஷேப்புக்கு இருக்கா. ஸோ இந்த வேவ் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வென்ட்ரிக்கலோட டீபோலரைசேஷனாக பார்க்க முடியும், அதாவது ரிலாக்ஸேஷன். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டயஸ்டோல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ப்ரெஷர் பார்க்கும்போது தெரியும் சிஸ்டோல் டயஸ்டோல், அதாவது கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன். ஸோ கான்ட்ராக்ஷனும் இப்போ பார்த்தாச்சு. இப்போ இதில் ரிலாக்ஸேஷன் எங்கே பார்க்க முடியும் அப்படின்னா டி வேவில் வந்து நம்ம ப்ராப்பராக எப்படி ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ வந்து நம்ம இசிஜியில் இருக்கக்கூடிய நார்மல் வேல்யூஸை பார்க்கலாம். இசிஜியில் நார்மல் வேல்யூ அப்படின்னு பார்த்தோன்னா PQக்கு அந்த இன்டர்வலுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அடுத்தது வந்து Q அப்புறம் RS இந்த 3 காம்ப்ளெக்ஸுங்க சேர்த்து ஒரு வேல்யூ. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா Qலேருந்து T இந்த இன்டர்வலுக்கு வந்து ஒரு வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு 3 வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா 0.12லேருந்து 0.2 வரைக்கும் இருக்குது. செகண்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 0.12 செகண்ட்ஸ். ஓகேவா? அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா Qலேருந்து Tயில் இருக்க இன்டர்வல் வந்து 0.4 செகண்ட்ஸ் வரைக்கும் இருக்கிறது தான் நார்மல். ஸோ இதில் ஏதாவது அப்நார்மலிட்டிஸ் இருந்துச்சுன்னா அதில் ஏதாவது ஹார்ட் டிசீஸ் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது இன்ஃப்ளமேஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு இந்த ECG எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத ஒரு ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ECG பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம ரிலாக்ஸாக படுத்துடணும். ஸோ ரிலாக்ஸாக படுத்துட்டு நம்ம கரெக்டாக லை டவுன் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம 2 கை இருக்கு இல்லையா, நம்ம கையில் 2 லெட்ஸும் அப்புறம் காலில் 2 லெட்ஸும் போடுவாங்க. இதை வந்து லிம் நெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 லெட்ஸ் போட்டுருவாங்க. அடுத்தது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம செஸ்ட் கிட்ட வந்து கரெக்டாக அதுக்கு ஒன்று ஸ்பெஷல் ஜெல்லி ஒன்று இருக்கும், ஒயிட் கலரில் ஜெல் மாதிரி ஒன்று இருக்கும். அது என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்டாக 6 லெட் இருக்கும். நம்ம செஸ்ட்டுக்கு வந்து 6 லெட்டு, V1 V2 V3 V4 அண்ட் V5 அண்ட் V6 அப்படின்னு சொல்லிட்டு 6 லெட்ஸ் இருக்கும். ஸோ அந்த லெட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கரெக்டாக பாயிண்டில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸில் வந்து 6 லெட் எங்கே பேஸ் பண்ணுவோம், செஸ்ட்டில் வந்து 6 பிளேஸில் வந்து ஜெல்லை வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்கிற அந்த லெட்ஸை வந்து சக் பண்ணுவாங்க. அந்த சக் பண்ணுற மாதிரி ஒரு கப் இருக்கும், அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி அந்த இதை வச்சுட்டு அது கூட இருக்க அந்த லெட்டை வந்து அதோட கனெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இது எதுக்காக இந்த ஜெல் வைக்கிறது அப்படின்னா அந்த கரண்ட் சப்ளை வந்து நல்லாவே இம்ப்ரூவைஸ் பண்ணி கொடுக்கறதுக்கும் நம்ம ப்ராப்பராக அந்த வேவை வந்து நம்ம பார்க்குறதுக்காக தான். ஓகேவா? அடுத்தது என்ன அப்படின்னா ECG. ஸோ இதை நம்ம பண்ணிவிட்டு ECG மிஷினை ஆன் பண்ணுவோம். ECG மிஷினை ஆன் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம பாடியில் இருக்க கரண்ட்டை வந்து அதை ஆம்ப்ளிடியூட் பண்ணும். ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா நம்ம பாடிக்குள்ளே வந்து 0லேருந்து 100 mm ரொம்பவே கம்மியான அளவுக்கு ஒரு கரண்ட் இருக்கும். ஸோ அந்த கரண்ட்டை என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ECG மிஷின் அது முடிஞ்ச அளவுக்கு அது நல்லாவே எக்ஸ்பேண்ட் பண்ணி நல்லா ஆம்ப்ளிஃபை பண்ணி நம்ம பாடியில் அது எவ்வளோ முடியுமோ அதை நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது அப்நார்மலிட்டிஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு வேவி லைனாக வந்து நம்மளுக்கு காட்டும். ஸோ இந்த அப்பியரன்ஸை வச்சு இதில் இருக்கிற நம்ம நார்மல் வேல்யூ இதில் ஆல்ரெடி அவங்க ஒரு கிராஃபிக்கல் ப்ரெசன்டேஷன் நம்மளுக்கு வந்துடும். ஓகேவா? அதில் இந்த நார்மல் வேல்யூஸும் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். ஸோ இதை வச்சு அதில் ஏதாவது அப்நார்மலிட்டிஸ் இருக்கா இல்லை நம்ம ஹார்ட் வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படிங்கிறத பாடியில் இருக்கிற அந்த ஹார்ட்குள்ளே இருக்கிற கார்டியாக் மசிலில் ப்ரெசென்ட்டாக இருக்க கரண்ட்டை வச்சு நம்ம இந்த ECG மிஷின் மூலமாக வந்து ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் ECG மிஷின், அதாவது எலக்ட்ரோ கார்டியோகிராமோட ப்ராப்பரான ப்ரொசீஜர் இதுதான். இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது. வேறு ஏதாவது உங்களுக்கு மெடிக்கல் ரிலேட்டட் வீடியோஸ் வேணுனாலும் இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு இந்த வீடியோஸில் டவுட்ஸ் இருந்தாலும் இல்லை எந்த டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம். நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.